வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வேப்பிலையில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். வீட்டு வைத்தியம் அப்படின்னு சொன்னாலே நம்முடைய நினைவுக்கு முதல்ல வரக்கூடியது மூலிகை வேப்பிலை தான். ஸோ இது நமக்கு ஆரோக்கியத்தை அதிகமாக கொடுத்து பலவிதமான நோய்களை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கும். அதாவது வேப்பம் தண்டு, காய், பழம், வேப்ப இலை இது அனைத்துமே மருத்துவ குணங்களை கொண்டிருக்கக்கூடியது தான். ஸோ வேப்ப இலையை எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களால் என்னென்ன நோய்கள் நமக்கு குணப்படுத்தப்பட்டு என்னென்ன மருத்துவ நன்மைகள் கிடைக்கப்படுது அப்படின்றத பற்றி தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஈரப்பதமான சர்மம் நீங்கள் முறையாக அதை பராமரித்துக் கொள்வதற்கு வேப்பிலை எடுத்துக்கொள்ளலாம். ஆயுர்வேத மருத்துவத்தின்படி தினமும் வேப்பிலை எடுத்துக்கொள்வது ரத்தத்தை சுத்திகரிக்கும். ஸோ ரத்தம் சுத்திகரிக்கப்பட்டு முறையான அளவில் நம்மளுடைய உடல் உறுப்புகளை செல்ல ஆரம்பிக்கும் போது சர்மமும் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாகவே நமக்கு இருக்கும். உடலில் இருக்கக்கூடிய நச்சு பொருட்களை நீக்கிட்டோம் அப்படின்னாலே சர்மம் நமக்கு பளபளப்பாக தெரிய ஆரம்பிக்கும். அதனால் நம்மளுடைய ரத்தத்தில் எந்த விதமான நச்சு கிருமிகளும் இல்லாமல் வைக்கிறதுக்கு வேப்பிலை எடுத்துக்கொள்ளும் போது முகத்தில் நமக்கு பளபளப்பாக ஒரு தோற்றம் தெரியும். ஸோ குறிப்பாக நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய குடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியா அதெல்லாத்தையுமே நம்ம வெளியேற்றிக்கிற மூலமாக இந்த பூச்சிக்கடிகளுக்கெல்லாம் சிறந்த மருந்தாக இருக்குது. ஸோ சர்மம் எப்போதுமே ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு நம்ம வேப்பிலை எடுத்துக்கொள்ளும் போது முகத்தில் இருக்கக்கூடிய அந்த இறந்த செல்கள், அந்த டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணப்பட்டு மின்னக்கூடிய சர்ம தோற்றம் நமக்கு கிடைக்கிறதுக்கு வேப்பிலை உதவிகரமாக இருக்கும். முடி ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கு வேப்பிலை பருவநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் நம்முடைய தலைமுடியின் மீது, உச்சம் தலையின் மீது பல பாதிப்புகளை ஏற்படுத்தும். இந்த பாதிப்புகளை குணப்படுத்தக்கூடிய எளிய வழி வேப்பிலையை சாப்பிட்றது தான். ஸோ தேவைப்பட்ட ஷாம்பு உபயோகப்படுத்துவதற்கு பதிலாக வேப்பிலையை அரைத்து அதை தலையில் தேய்ச்சி குளிச்சோம் அப்படின்னாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் எளிதில் நம்ம தப்பிடலாம். ஸோ காலையில் வெறும் வயிற்றில் ஒரே ஒரு வேப்பிலை இலையாவது நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு உள்ளிருந்த தலைமுடி அடர்த்தியாக கருகருவென்று வளர ஆரம்பிக்கும். ஷாம்பு மாதிரியும் நம்ம அரைத்து வேப்பிலை இலையை பயன்படுத்தும் போது தலைக்கு தேய்ச்சி குளிச்சோம்னா அந்த பொடுகு தொல்லை எதுவுமே இருக்காது. பித்த நரை, இளநரை பிரச்சனை இல்லாமல் அடர்த்தியாக வளரக்கூடிய பொலிவான கூந்தல் அமைப்பு நமக்கு கிடைக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு வேப்பிலை எடுத்துக்கலாம். வேப்பிலையில் ஆன்டி மைக்ரேன்ஸ், ஆன்டி வைரல் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதெல்லாமே இருக்குது. ஸோ இது உடலுக்கு தேவையான ஆற்றலை நமக்கு வழங்குவதோட இம்யூன் பவரையும் நமக்கு கொடுக்குது. அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியும் கொடுத்து அதை அதிகப்படுத்துது. அதனால் நம்ம இம்யூன் பவர் இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு இருக்கக்கூடிய சாதாரண நோய்களுமே குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளையும் வராமல் தடுக்கலாம். ஸோ அதனால் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்துவதற்கு நாம் நம்மளுடைய உணவுகளில் வேப்பிலை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். தினமும் காலையில் வெறும் வயிற்றில் வேப்பிலை சாப்பிடும் போது புற்றுநோய் மற்றும் மாரடைப்பு போன்ற முக்கியமான பலவிதமான நோய்களை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுத்துக் கொள்ளலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று வியாதிகள் எதுவுமே வராது. ஸோ அதுக்கு அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை, இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணி இம்யூன் சிஸ்டத்தையே, நோய் எதிர்ப்பு மண்டலத்தையே வலுப்படுத்துறதுக்கு வேப்பிலை உதவிகரமாக இருக்கும். செரிமானம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வேப்பிலை எடுத்துக்கலாம். வெளியிடங்களில் உணவு உண்ணும் போது உணவு எவ்வளவு சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறது எளிதானது கிடையாது. ஸோ அந்த சூழ்நிலையில் நம்மளுடைய வயிறை சுத்தமாக வைத்துக் கொள்வதற்கு நம்ம முயற்சி செய்யலாம். அதனால் தினமும் வேப்பிலை சாப்பிடுவது மிகவும் நல்லது. ஒரே ஒரு வேப்பிலை மட்டுமே நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் போதும். இது உங்களுடைய செரிமானத்தை அதிகப்படுத்துவது உங்களுடைய குடல்களில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்களையும் உங்களுக்கு அழிச்சிடும். குடலில் பாக்டீரியாக்கள் நல்ல பாக்டீரியாக்கள் மட்டும்தான் இருக்கணும். கெட்ட பாக்டீரியாக்கள் அழிக்கப்பட வேண்டியது. அந்த கெட்ட பாக்டீரியாக்களை அழிக்கிறது மூலமாக நீங்கள் உணவுகளை சாப்பிடுவீங்க. உணவுகள் எளிமையாகவே செரிமானமாகப்படும். செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டதுக்கப்புறம் மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் முறையாக வெளியேற்றப்படும். மலக்குடல்களில் உங்களுக்கு அந்த மலம் இறுகி போவது போன்ற பிரச்சனை ஏற்படுவது, சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது. குடல் சிறப்பாக செயல்படுவதற்கு, செரிமான மண்டலம் ஆரோக்கியமாக இயங்குவதற்கு வேப்பிலை எடுத்துக்கொள்வது நல்லது. பற்களினுடைய ஆரோக்கியத்தை வேப்பம் இலை, வேப்பங்குச்சி எல்லாம் நமக்கு மேம்படுத்தும். வேப்பங்குச்சியில் பல் துலக்குவது நம்முடைய பழங்காலம் முதலே இருக்கும். ஏன்னா நம்மளுடைய முன்னோர்கள்லாம் அதை தான் பயன்படுத்திட்டு இருப்பாங்க. அப்போதெல்லாம் ஆரோக்கியமாக இருந்த நம்மளுடைய பற்கள் இப்பொழுது செயற்கை பசைகளை உபயோகிக்கும் போது பாதிக்கப்படுது அப்படின்றது நமக்கே தெரியும். ஸோ அதாவது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த வேப்பங்குச்சி இயற்கையாகவே இதில் இருக்கக்கூடிய ஆன்டிவைரல் மற்றும் கிருமிகளுக்கு எதிரான போராடக்கூடிய குணம் இது பற்களை பாதுகாக்குது. அதில் இருக்கக்கூடிய கிருமிகளை அழிக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உமிழ்நீரினுடைய தரத்தையுமே இது பாதுகாக்கும். வேப்பிலை மெல்லுவது உங்களுடைய அந்த
ஈறுகளினுடைய ஆரோக்கியத்தை வந்து பாதுகாக்கும். ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம்னா பல்லு விளக்கும் போதே அந்த கசப்பு தன்மை நம்மளுடைய குடல்களுக்கு போகும்போது குடல்கள் இருக்கக்கூடிய அந்த அழுக்குகள் கழிவுகள் எல்லாமே நமக்கு வந்து வெளியேற்றப்படும். கிருமிகள் எல்லாமே நமக்கு வந்து அழிக்கப்பட்டுவிடும். ஸோ நம்ம உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். கண் பாதுகாப்பு பெறுவதற்கு வேப்பிலை எடுத்துக்கலாம். கண்களில் தொடர்ந்து எரிச்சல் மற்றும் வலி இருந்துச்சு அப்படின்னா அதற்கு வேப்பிலை ஒரு சிறந்த மருந்து. சுத்தமான நீரில் சில வேப்பிலைகளை போட்டு கொதிக்க வைத்ததுக்கு அப்புறம் அந்த நீரை வந்து ஆற விடணும். சிறிது நேரம் கழித்து அந்த நீரில் வந்து முகம் கழுவணும் அப்படின்னாலும் தொடர்ந்து நம்ம இது வந்து 3 முறை செஞ்சுட்டு வரோம் தினமும் அப்படின்னா நம்மளுடைய கண் வலி விரைவில் வந்து குணமாயிடும். ஏன்னா இன்ஃபெக்ஷன்ஸ் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய அந்த கண் வலியை வேப்பிலையில் இருக்கக்கூடிய அந்த உயர்தர கிருமி நாசினிகள் நீக்கிறதால கண் வலி நமக்கு வந்து சரியாயிடும். ஸோ தொடர்ந்து நீங்கள் வந்து உங்களுடைய உணவுகளில் வந்து வேப்பிலையை வந்து பயன்படுத்தி பாருங்கள். அடிக்கடி வேப்பிலையை பயன்படுத்துவதன் மூலமாக கிடைக்கக்கூடிய மருத்துவமைகளை பெற்று நலமோடு இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.